கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. படிப்பு சார்ந்த பயம் அல்லது தேர்வு சார்ந்த பயம், இது குழந்தைகளை மரணம் வரைக்கும் இட்டு செல்லும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். இதை பத்தி தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ரீகேப்பா பார்த்துட்டு வந்துருமா? அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம அப்பாட்ட கேட்டா கிடைக்காது, அம்மாட்ட கேட்டா கிடைக்கும்னு சொல்லி அது நம்ம பேரண்ட்ஸ் தான் பழக்கிடுறோம். அது அப்படியே குழந்தைங்க கூட நம்ம என்னைக்கும் பாசமா இருக்கணும் சார். சிஸ்டர், எனக்கு எல்லாமே இருக்குது, ஒன்றே ஒன்று இல்லை. எங்கள் அப்பா வருவார் எப்போன்னு தெரியாது. நைட்டு இவன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு தான் தெரிஞ்சது இந்த பையனுக்கு லவ் அஃபேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில விஷயங்கள்ல நாங்க எங்களையும் அறியாம அவங்கள ஒரு விதமா பயமுறுத்தி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு. ஆஸ் ஒரு டாக்டரா நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெற்றோரா இருந்து கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறத இப்போ ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரமும் அதே தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களை பயப்படுத்துறதுக்காகவும் நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்காகவும் இந்த சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாணி பவுடர் குடிக்கிறது, இந்த எலி மருந்து குடிக்கிறது, ஆசிட் குடிக்கிறது, இந்த கையை மேடம் சொன்ன மாதிரி அறுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம். இதனால இவங்களுடைய ஃபியூச்சரில் ஃபிசிக்கல் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா நானே பார்த்துருக்கேன், சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்ற பட்சத்தில் சாணி பவுடர் குடிச்சிடுறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதில்ல ஒரு காலத்துக்கு மேலே. அந்த மாதிரி ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருமா? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுக்கிற எல்லா விதமும் ஒரு டைப் ஆஃப் பாய்சன் தான். அது எல்லாமே நம்மளோட உடம்புக்குள்ள போகாததுனாலதான் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது. அவங்க நிறைய மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. ஆனா கண்டிப்பா உடல் ரீதியில் லாங் டேர்ம்ல என்ன எஃபெக்ட் வரும், இதனால இது கண்டிப்பா ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா டெஃபினட்டா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது பர்னோ இல்லைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது ஆர்கன் டேமேஜ் ஆகுற சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு, நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் லாங் டேர்ம் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா நீங்க எந்த பாய்சன்ஸ் நீங்க எடுத்தாலும் அது உங்க உடம்புக்குள்ள போகாதது. நீங்க ஒரு எலிக்கு நீங்க கொடுக்கறத அது பிரச்சனை ஆகும்போது கண்டிப்பா உங்க உடம்புக்குள்ள பிரச்சனை வரும். பட் என்ன மாதிரி இதுதான் எக்ஸாக்டா வரும் நம்மளால முன்னாடி சொல்ல முடியாது. ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வர சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த பெற்றோர்களை பயமுறுத்துறதுக்காக இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இந்த த்ரெட்டன் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆமா கண்டிப்பா. இப்போ இந்த சூசைட் அட்டன் பண்ணிட்டு வராங்களா குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறீங்களா மேடம்? ஆமா, நல்ல குவெஸ்டனுங்க. கண்டிப்பா இது கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம இவ்வளோ பேசினதுக்கு அவங்க குழந்தை எங்கே கொண்டு போகணும், அதுதான் மெயின். குழந்தை கண்டிப்பா ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர், சைக்காட்ரிக் டாக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர். இப்போ இதுல என்ன விஷயம்னா, குழந்தைங்களுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. குழந்தைங்களோட கேசஸை டீல் பண்றாங்க, அவங்களோட பிரெயின் எப்படி க்ரோ ஆகுது, அவங்களுக்கு டீல் பண்ற விஷயம் வேற, பெரியவங்களுக்கு டீல் பண்ற விஷயம் வேற. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாத்துக்கும் மருந்து தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனரீதியான பிரச்சனைகளுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுத்தா தூக்கமா வருது, அவங்கனால சரி. அப்படி எதுவுமே இல்லை. 80% எல்லா பிரச்சனைகளுக்கு நம்ம மாத்திரை கொடுக்க தேவையில்லை. நம்ம கவுன்சிலிங்கோ இல்லைன்னா ஃபேமிலியோட நம்ம தெரப்பி கொடுத்தே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட நீங்க ஃபர்ஸ்ட் போய் அவங்கள போய் மீட் பண்ணலாம். இவங்க எங்க இருப்பாங்க டாக்டர்? நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் 80% எல்லா ஸ்கூல்ஸ்ல ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க. கம்பல்சரியா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லா ஸ்கூல்ஸ்ல வைக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க. தே ஹேவ் கம்பல்சரியா வைக்க சொல்லியிருக்காங்க. 80% இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஜிஹெச்லயும் இருக்காங்க, அதை தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அது சைல்ட் அண்ட் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த், குழந்தைங்களும் அவங்களுக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டா சொல்றேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நீங்க அடல்ட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு வர மன பிரச்சனைங்க, மன ரீதியான எல்லா ப்ராப்ளம்ஸ் 14 வயசுல ஸ்டார்ட் ஆகுது. 14 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற பிரச்சனைங்க அடல்ட்டுக்கு போகுது. half of all the mental problems ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அதனால நம்ம எவ்வளோத்துக்கு சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு நம்ம ஹெல்ப்புக்கு போறோமோ அவ்வளோத்துக்கு சீக்கிரம் கவுன்சிலிங்லயும் சரிப்படுத்திக்கலாம். ஓகே, இது கண்டுபிடிச்சு போறது ஓகே. ஒரு மனநல மருத்துவர் இல்ல மனநல ஆலோசகர் இல்ல சாதாரணமான ஆலோசகர் இவங்க கிட்ட போகும்போது அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான அப்ரோச் அவங்க கொடுப்பாங்க? ஓகே, நார்மலா எல்லா பிரச்சனையும், குழந்தைங்களோட எல்லா பிரச்சனையும் ஒரு டீமா தான் வரும். ஒரு பெற்றோர், அம்மா, அப்பா, குழந்தை,
அதான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். எப்பவுமே நாங்க அவங்க 3 பேரை கண்டிப்பா நாங்க உட்கார வைப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது பெற்றோர்கிட்ட. ஏன்னா அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். அவங்க கிட்ட நம்ம ஒரு செஷன் வச்சு குழந்தை பிறந்ததுல இருந்து எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்துச்சு, எப்போ ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய டைம் சொல்லுவாங்க 3வது 4வது கிளாஸ் வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்துச்சு, 6வது கிளாஸ்க்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் எடுப்போம். அடுத்தது பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட கேட்போம், பெற்றோர் இருக்கட்டுமா வெளியே அனுப்பலாமான்னு கேட்போம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா, இல்ல பெற்றோர் இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னா விட்டுருவோம். இல்லைன்னு சொன்னாங்கன்னா பெற்றோரை வெளியே விட்டுட்டு குழந்தைகிட்ட மட்டும் தான் நாங்க பேசுவோம். ஆனா இது அந்த குழந்தை எங்க அப்பா மட்டும் இருந்து நான் எதுவும் மறைச்சு பேசுறேன்னு சொல்லி அவங்க நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பல நேரத்துல வந்து அவங்க இருக்கட்டும் தானே சொல்லும். அது அவங்களோட சாய்ஸ்ல அவங்க விட்டுருவோம். ஆனா எங்களுக்கு பேசும்போது தெரிஞ்சு போயிடும் நிறைய விஷயம். அவங்க நார்மலா உங்களுக்கு சொல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நான் ஒரு டாக்டராவே நான் என்ன பண்ணுவேன்னா, உள்ள செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு உள்ள ரூமுக்கு கொண்டு போயிட்டு நைஸா திருப்பி கேட்பேன், ஏதாவது இருக்காமா, சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா, நைஸா கேட்கும் போது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே ஒரு 1/2 hour எக்ஸாமின் பண்ற மாதிரி பண்ணிட்டு சைல்டு கிட்ட நாங்க எடுத்துருவோம். ஆஸ் அ டாக்டர் நாங்க என்ன பண்ணுவோம்னா, சைல்டு கிட்ட நாங்க ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட சூசைட் பண்ண அளவுக்கு அவங்க ஏதாவது போனாங்கன்னா மட்டும் தான் பேரண்ட் கிட்ட சொல்லுவோம். இல்லைன்னா தேவையில்லை. நம்ம குழந்தைகிட்டே பேசிட்டு குழந்தையோட ட்ரஸ்ட் நாங்க எடுத்துருவோம். ஏன்னா குழந்தைக்கு என் சைட்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்க, நான் ஓப்பனா வந்து அவங்க கிட்ட நான் பேசலாம், பிரச்சனை நான் என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நான் ஃபார்ம் பண்ணாதான் குழந்தைய நான் ஹெல்ப் பண்ண முடியும். அட்டன் பண்ணிடுறாங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வராங்க. வெளியே வரும்போது என்ன, நம்ம சூசைட் அட்டன் பண்ணிட்டோமே அதே ஒரு சையா ஃபீல் பண்றாங்கல்ல, மற்றவங்க எப்படிடா அவங்க திரும்ப இருக்கிறது நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ண, அதை நம்ம எப்படி நம்ம அவங்கள ரெக்கவர் பண்ணி கூட்டு வர்றது நம்ம. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெற்றோரா நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு தப்பு நடந்துச்சு, குழந்தை அது பை மிஸ்டேக் பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் நாம ஒரு அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது குழந்தைகிட்ட அது ஓப்பனா பேசணும். நிறைய டைம் என்ன ஆகும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. அது பேசினாதான் குழந்தைக்கு அதை பத்தி யோசனை வரும். அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணும். அதை பத்தியே பேசாதீங்க. நமக்கு ஒரு உள்ள நாங்க என்ன பண்ணுவோம், ஃபேமிலியில நாங்க எல்லாம் பேசிப்போம், அதை பத்தி பேசாதீங்க. பேசுங்க, குழந்தைகிட்ட பேசுங்க. இந்த மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல, ஓகே, நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, அப்பா உனக்கு இவ்வளோ, அப்பாக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன் மனசுல எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அம்மாக்கு தெரியும், யாரும் உன்னை பிளேம் பண்ணல, நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பாக்கலாம். சரி, உனக்கு இதுல நல்ல மார்க் வாங்கல, உனக்கு என்ன சப்ஜெக்ட் அடுத்தது பிடிக்குது, எந்த குரூப் எடுக்கலாம், நம்ம அப்பா அம்மா பேசி கொண்டு வந்துடலாம். ஆனா அந்த குழந்தைக்குள்ள சமுதாயத்தை ஃபேஸ் பண்ற அந்த தைரியம் எப்படி கொண்டு வரது டாக்டர்? அம்மா அப்பா ஃபேமிலியில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகே, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு இருந்தாலே அரை தூரம் வந்துட்டாங்க. ஏன்னா ஓகே ஃபைன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் வேற என்ன, 50% வெளியே வந்துருவாங்க. அடுத்தது அவங்களோட நெக்ஸ்ட் சர்க்கிள், தாத்தா பாட்டி சுத்தி இருக்கிறவங்க, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்டயும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் மொல்லமா அவங்கள கொண்டு போகணும். எல்லாம் ஒரே டைம்ல நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, அங்க அனுப்புறது, இங்க அனுப்புறதெல்லாம் போகக்கூடாது. வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போகணும். அப்போ யாரும் அதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாம் ஒரே டைம்ல பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணி பண்ணு. அதாவது சூசைடு அட்டம், அப்புறம் இந்த செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்கல்ல. நார்மலாக வந்து சின்ன குழந்தை நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிற குழந்தைங்கள், அதாவது சைல்டு அப்யூஸ் ஆகுறது, வேற ஏதோ நிறைய வறுமை, இதில் இருக்க பசங்கள் கூட இந்த இதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற பசங்க இதை பண்ணுறாங்க. நிறைய பசங்க நல்ல அம்மாவும் அப்பாவும் தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்கன்னு சொல்ற பசங்க தான் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? இத டாக்டர்ட்ட நம்ம போறதுக்கு முன்னாடி ஐ லாஸ்ட் ஒன் क्वेश्चन டு देम. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அதிகமா பார்த்த மரணங்கள், அதாவது இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்த குழந்தைகள் இல்லது மரணங்கள், இது எந்த சமுதாய அளவுல இருக்கவங்க பண்றாங்க, வறுமையில இருக்கவங்க அதிகமா பண்றாங்க மாதிரி பாக்குறீங்களா, இல்ல கொஞ்சம் நல்ல பணக்காரங்களா இருக்கவங்க பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? வசதி இருக்கிறவங்க தான் இது மேக்ஸிமம் பண்றாங்க அவங்க சொல்ற மாதிரி. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு பணக்காரவங்க, நல்ல காசு இருக்கிறவங்க தான் அதிகமா பண்றாங்க. நீங்க பார்த்த கேஸ் அவங்க தான் வந்திருக்காங்க. பணக்காரங்கன்னு சொல்றதை விட இந்த ஒரு சைல்டு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பண்றாங்க. ஓகே, வசதி இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி நல்ல தங்கத்தட்டுல தாங்குறவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு நீங்க சொன்ன முன்னாடியே ஒரு காரணம் கூட சொல்லிட்டீங்க. நீங்க அவங்களுக்கு வந்து அந்த இழப்ப கொடுக்கறதே இல்லைங்கிறது ஒண்ணு. நீங்க பார்த்ததுல அப்பர் மிடில் கிளாஸ். ஓகே, அப்பர் மிடில் கிளாஸ் நீங்க எப்படி அவ்வளவு இதா அவங்க அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிலேயே. ஓகே, அப்பர் மிடில் கிளாஸ்ங்கிறீங்க. வெரி குட். ஓகே டாக்டர், அவங்க சொன்னதும் சரி ஒத்து போகிறது என்னன்னா, நல்லா
பணம் இருந்து நல்லா கேர் எடுத்துக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த சூசைட் அட்டம்ப்ட்ல போறாங்கிறது. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு வறுமையில இருக்கிறவங்க, குழந்தைக்கு இயலாமையில இருக்கிறவங்க தான் இறப்புக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். பார்த்தா இப்போ வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இது? குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை, இருக்கிறதுக்கு கரெக்டான இடம் இல்லை, பார்த்தீங்கன்னா படிப்பு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ட்ரெஸ் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வறுமையோடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன் சில்ட்ரன், இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல அம்மா அப்பா இல்லாம அங்க இருக்கிற குழந்தைங்க, இல்லைன்னா யாரும் ஒரு பேரண்ட் இருக்கிற குழந்தைங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. அதுல இருந்து ஈஸியா மீண்டு வெளியே வந்துருவாங்க. நீங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் நாங்க சொல்லுவோம், எங்களோட இதுல ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். நீங்க என்ன பிரச்சனை, இப்ப நமக்கே ரொம்ப கஷ்டமா இதா இருந்தா ஒரு 2-3 நாள் ரொம்ப டவுனா இருப்போம், கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு சரி நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க நாங்க ஆகணும் அப்படின்னு நாங்க மீண்டு வருவோம். அதுக்கு ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். அதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் பார்த்திருக்காங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறது 1-2. அதுங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஜெனரேஷன் நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சு அது எதுவுமே எங்க குழந்தைங்களுக்கு நாங்க கொடுக்க கூடாது. அது எல்லாமே நம்ம அப்படியே அவங்க சொன்ன மாதிரி தங்க தட்டுல, நீங்க சொன்ன மாதிரி தங்க தட்டுல எல்லாமே நாங்க கொடுக்கணும். அப்ப அவங்க கஷ்டத்தையே பாக்குறது இல்ல, கஷ்டத்தையே பார்க்காத சின்ன சின்ன விஷயம் ரொம்ப பெரிய கஷ்டமா தோணுது அவங்களுக்கு. அதனால அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. ஐயோ மார்க் வரலையே, ஐயோ அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வண்டியை போய் இடிச்சுட்டேனே, அம்மா புது வண்டி போய் திட்டிருவாங்களே, அது ஒரு சின்ன பிரச்சனை. ஏதோ 2 திட்டு வாங்குவோமோ அதோட ஏன்னா நீங்க அவ்வளவு திட்டினதே இல்லை குழந்தையே, அவ்வளவு அடிச்சதே இல்லை குழந்தையே. நான் பண்ணாதானே குழந்தைக்கு தெரியும், அது பண்ண கரெக்ட்னு நான் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க அது பார்த்தது இல்லை. அதனால அதுல இருந்து மீண்டு வருது அவங்களுக்கு ஒரு ஏதோ பெரிய ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அப்படிங்கும் போது அவங்கனால அது ஃபேஸ் பண்ண தெரியல. அதுல அவங்க அந்த ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல அந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா குழந்தைகள் தோல்வி அடையாம பாத்துக்கிட்டது ஒரு பெரிய தப்பு. கண்டிப்பா அவங்களுக்கு 2 monthsக்கு முன்னாடி சார் ஒரு கேஸ், டேப்லெட் எடுத்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அப்புறம் ஏன் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு சேனலே பிடிக்கல, எல்லா சேனலும் போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, சரி 2 மாத்திரை போட்டு தூங்கலாமேன்னு தூங்கினேன், அது கொஞ்சம் 2 சீக்கிரமா தூக்கம் வந்துச்சு, அது 2 ஓவரா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ரொம்ப கூலா சொல்றான். இது வரைக்கும் நான் வந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. எதுவுமே இல்ல, சேனல் பிடிக்கலன்னு எல்லாமே போர் அடிக்குது, என்ன பாக்குறதுன்னே தெரியல, வீட்லயும் யாரும் இல்ல, என்ன பண்ற, சரி தூங்கலாம், தூக்கம் வரல, சரி 2 மாத்திரை போடலான்னு அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. குழந்தை என்ன வயசு? ஒரு 14 years. 14 இயர்ஸ்க்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் போடணும்னு ஐடியா வந்திருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க தான் கூகுள் வச்சிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், 14 வயசு குழந்தைக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அங்க இருக்குது, அந்த இதுல இருக்குது, அது எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது. அது பெற்றோர் கவனிக்கல, ரியலைஸ் பண்ணல. அந்த ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு சேனல் பிடிக்கலங்கிறது வேற விஷயம். அது 14 வயசு குழந்தை, பிரெயின் இன்னும் ரெடி ஆகல, ஸ்பிளிட் செகண்ட்ல பண்ணிடுச்சுன்னு விடுங்க. ஆனா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் அங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. நார்மலாவே அதை நம்ம மெடிசின்ஸ், அந்த மாதிரி மெடிசின்ஸ் எந்த ஏஜ் குரூப்ல வைக்க கூடாது. அடுத்தது அந்த குழந்தைக்கு நைட் ஸ்லீப்பிங் டைம்ல, அந்த டைம்ல யாரும் பெற்றோர் இல்ல, பெரியவங்க யாரும் பக்கத்துல இல்ல, யாருமே இல்லைன்னா அது முதல் விஷயம். அது ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த குழந்தை கையில கிடைச்சிருக்க இடத்துல வச்சது தப்பு. அது போட்டா தூக்கம் வரும்னு அந்த குழந்தைக்கு எஜுகேட் பண்ணது தப்பு. ரெண்டாவது அந்த டிவியோட இம்பார்ட்டன்ஸ். டாக்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங்காக இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க வீட்டில். கிராண்ட் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்லீப்பிங் பில்ஸ், சுகர் டேப்லெட், அது இது எல்லாம் வச்சுருப்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எதா தாத்தா பாட்டி எதுக்கு எடுக்கிறாங்கன்னு. ஸோ மேக்ஸிமம் டைம் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க கவனிக்காத நேரத்தில் மேபி போட்டிருக்கலாம். அது போக இன்னொன்று கேப்புன்றீங்க டாக்டர். நீங்கள் இப்போ மார்னிங் வந்து நீங்களே ஒரு டாக்டர், நீங்கள் உங்களுக்கு பயங்கர பிஸியாக இருப்பீங்க. உங்கள் டைம் எப்படி நம்ம அலாட் பண்ணுறது? அதுங்க பசங்க வந்து நம்ம கூப்பிட்ற நேரம் அது வரமாட்டேங்குதுங்க. வாங்கடா உட்காருங்கடா, வாங்க பேசலாம், அம்மா படிக்கணும் நீ போ அப்படின்னதுங்க. சோ நம்ம அந்த கேப் ஏற்கனவே வந்துருச்சு. அந்த கேப்ங்கிறது மெயினா எல்லாருமே ஒர்க்கிங் தான். நம்ம எல்லாரும் நம்மளோட ஒர்க்கை விட்டு 24 hours நம்ம குழந்தைய பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. பட் அந்த கம்யூனிகேஷன், இப்போ அந்த குழந்தைக்கு அவ்வளோ போர் அடிச்சு டிவி மட்டும் பார்த்து அந்த டிவிக்குள்ள அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குது. சேனல் பிடிக்கலன்னு சொன்னா அது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டிவி பாக்குதுன்னு அதை யார் ஒப்சர்வ் பண்றான்? இப்போ டிவி எவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம் அந்த குழந்தைக்கு ஒரு டிவி பார்த்து அந்த சேனல்ல போர் அடிக்குதுன்னு வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல, வேற எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வேற கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்ல. இது எல்லாமே தாண்டி தான் நடந்திருக்கு. ஒரு தப்பு நடக்கிறது 4 விஷயம் தாண்டி தான் வரணும். எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்து தான் அந்த குழந்தை பண்ணிருக்கு. இது 4 விஷயத்துல ஏதாவது ஒரு கேப்ல கூட நம்ம யாராவது ஒருத்தர் இழுத்துருந்தோம்னா இந்த தூரம் போயிருக்காது.
ஓகே, அதுதான் சொல்ல வரேன். அவங்க கேட்ட அந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 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 கேப்ல அந்த 4 விஷயம் விழுகிறதுக்கான கேப்புக்கு காரணம் வந்து பெற்றோர் நம்ம சொல்றோம். ஆனா பெற்றோர் வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் எப்படி என் குழந்தை வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த எண்ணம் இருக்குது இல்ல இந்த அது நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு செகண்ட்ல தோணக்கூடிய ஒரு எண்ணம், அந்த எண்ணம் இருக்க போகும்போது நான் வீட்டுல இருக்க முடியல, நான் வெளியில இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும், இதை எப்படி நீ தவிர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு பெற்றோரா இருந்து, எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த எண்ணம் வரப்போறது கிடையாது. அதனால இதை எப்படி ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, சொல்லி புரிய வைக்கணும். முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும், அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி புரிய வைக்கலாமா? அது சொல்லி புரிய வச்சா அதுவே ஒரு விதத்தை அந்த குழந்தைய எஜுகேட் பண்ற மாதிரி ஆகிராதா? எத்தனையோ இருக்கு இதுக்குள்ள. எப்படி நம்ம வந்து அந்த குழந்தையை தவிர்க்கிறது? நீங்க கண்டிப்பா குழந்தைகிட்ட போய் இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன், குழந்தையோட பிஹேவியர் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க குறிப்பிட்டா நீங்க சாயந்தரம் நீங்க வந்தீங்கன்னா நார்மலா வந்து ஹாய்மா ஹாய்ப்பா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை எதுவுமே சொல்லாம இருக்குது, எதுவுமே டிஸ்கஸ் பண்ணீங்க. நீங்க சொன்னதுல கரெக்ட். அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் நம்ம படிக்கிறோம், பாக்குறோம், கத்துக்கிறோம். ஆனா ஒரு சில டெத் வந்து ஜஸ்ட் அந்த செகண்ட்ல அவங்க முடிவு பண்ணி அந்த சூசைடுக்குள்ள போயிடுறவங்களும் இருக்காங்க இல்லையா? அந்த டெத் அந்த செகண்ட் முடிவு பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். தே வில் பி a preceding problem. ரெண்டாவது சப்போர்ட் சிஸ்டம், இது ரெண்டுமே தாண்டி தான் அங்கே போகும். ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும், அந்த ப்ராப்ளம் அவங்களால எப்படி அதை டீல் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதுல இருந்து அவங்களால பவுன்ஸ் பேக் பண்ண முடியல. அடுத்தது அப்படி அவங்க அங்க அந்த பிரச்சனை இருக்கும் போது ஹெல்ப்புக்கு யாரும் வரல, யாருக்கு அது புரியல, வரலைங்கிறது அடுத்தது புரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ பாக்குறவங்களுக்கு ஐடியாக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரும்போது வீட்டுல அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க, ஆனா அது குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அப்பா அம்மா வந்தா பயந்துருமே சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணி இறக்குது அப்படின்னா, நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க குழந்தைகிட்ட ரிசல்ட் நீ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த குழந்தையோட எந்த அளவுக்கு வருங்கிறது அப்பா அம்மாக்கு தெரியும், அதை பத்தி பேசி அது ரொம்ப குழந்தைக்கு நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாம, குழந்தைக்கு அது ரிசல்ட் தான் வீரு, ரிசல்ட் தான் உலகம் அப்படின்னு சொல்லாம, குழந்தைய கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு, ரெண்டாவது அந்த ரிசல்ட் வர நாள் நீங்க சுத்தி இருங்க குழந்தையோட. குழந்தை சந்தோஷமா இருக்கா, குழந்தை ஹாப்பியா இருக்கா, ஒரு நாள் லீவ் போடுறதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. அந்த டைம்ல யாராவது ஒரு பெற்றோராவது குழந்தையோட நீங்க இருந்தீங்கன்னா குழந்தையோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சந்தோஷமா இருக்கா, ஹாப்பியா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, நான் நல்ல மார்க் வாங்கல, பரவாயில்ல, அதுல என்ன இருக்குது, நாங்க எல்லாம் இருக்கோமே. அந்த ஒன் டே நீங்க அந்த குழந்தையோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைய நீங்க பூஸ்ட் பண்ணி குழந்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டே உங்களோட சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், ஒரு பெற்றோரா உங்களோட குழந்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த குழந்தை சடனா ரொம்ப ஓவரா எல்லாரோட மிங்கிள் ஆகுது, ரொம்ப ஓவரா பேசுது, அது கண்டிப்பா ஏதாவது ஒரு எபிசோட் இருக்கும், ஏதாவது நடந்து இந்த மாதிரி நடந்திருக்கும், மார்க் சரியா வாங்கியிருக்காது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைங்க இந்த குழந்தையா பண்ணுச்சு, நேத்து கூட பார்த்தேன் நல்லா இருந்தா, நேத்து கூட வீட்டுக்கு வந்துட்டு போனானே, அந்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி ஆயிருது நிறைய டைம். நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் சூசைட் செல்ஃப் ஹார்ம்னா ரொம்ப பிரச்சனை, இப்படி இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, அதுதான் நடக்கும், அவங்கதான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, சில கேசஸ் இப்படியும் இருக்கு. அந்த நொடி பொழுதுல எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஒரு செகண்ட்ல அவங்க கூட ரிக்ரெட் பண்ண முடியாது, நாங்க ஒரு பெற்றோரா ரிக்ரெட் பண்ண முடியாது, இங்க இருக்கிற நர்சஸ் சேவ் பண்ண முடியாதுன்னு அவங்க அங்க நின்னுட்டு எல்லாருமே ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகே, இது ரொம்ப ஒரு இதா போயிட்டு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்னால வரக்கூடிய பயங்களை பத்தி நிறையவே பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா அடலசன்ஸ், காதல். அது அணுக போகும்போது அதனால நிறைய டெத் வந்துறத பார்த்துருக்கோம். நீங்க பார்த்த கேசஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வித்தியாசமா எதுவும் பார்த்துருக்கீங்களா? மொபைல் போன் ஏண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க, இது மட்டும்தான் அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க. நைட்டு அவ வந்து பாய்சன் எடுத்துட்டு வந்த அட்மிஷன் சேவ் பண்ண முடியல. காரணம் அந்த நீ அவளை வந்து அவங்க அம்மா திட்டாங்களாமா. ஓகே, ஆனா பேசிட்டு இருந்தது வேற ஒரு பார்த்துட்டு இருக்காங்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கறது கேட்ட பயத்துல அவ பாட்டுக்கு ஐயோ மாட்டிக்குவோமோ அப்படிங்கறதுல எடுத்துட்டான். பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, இப்படி வந்து சிலது நடந்துட்டு இருக்குமா, உங்ககிட்ட சொல்றேன், இப்பவே சொல்லிடுறேன், ஆனா பையன் வந்து வேற ஜாதி, ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. வேண்டாம்மா விட்டுருப்பான் அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இல்லை முடியாது, நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இந்த அம்மா சொல்லியிருக்குது, இல்லைம்மா செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்குது. அவங்க அம்மா இந்த மாதிரி 100 தான் சொல்லியாச்சு, நீ நானும் கேட்டேன், விட்டுரு, அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வீட்டில் மிரட்டியிருக்கிறாங்க பொண்ணை,
என்னன்னா நீ அதை நினைக்காத, அந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேணாம் சொல்லி அதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் சொல்லி சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளை திட்ட போகிறான்னு நினச்சி பாய்சன் எடுத்துச்சு. அப்போ அந்த எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க, இல்லைம்மா நான் உன்னை ஏற்றுக்கிறது தான் நான் சொல்கிறேம்மான்னு சொல்லி. அந்த பொண்ணு சொல்கிறான், நான் தெரியாமல் வந்து குடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்று கெஞ்சுது. ஃபஸ்ட்டு எப்படியோ என்னை காப்பாற்றி விடுங்க, என்னை ஏற்றுட்டாங்க, முடியல, டெத்து. +1 படிச்சுட்டு பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பையனும் இந்த பொண்ணும். அந்த பையன்கிட்ட இன்னொரு பொண்ணு பேசுனது பொசசிவ் ஆகி இந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துருச்சு. இறக்கல, பிரெயின் பாதிச்சிருச்சு. கண்டினியூஸ் கன்வல்சன், பிரெயின் டெட்னு சொல்ல முடியாது, கண்டினியூஸ் கன்வல்சன். ஓகே, அப்பப்போ அது தேவைப்பட்டு. சார் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் பார்த்ததே ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவங்க பேரண்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏன்னா வீட்டில் சண்டை போட்டே இருப்பாங்க நம்ம எப்பவுமே. அப்புறம் ரொம்ப சண்டை ஓவராக ஜாஸ்தியாச்சு. அந்த பொண்ணு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பார்த்தாங்கன்னா முடியல. அப்புறம் என்ன நீங்கள் இதாகலைன்னா நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் கேட்காம அவங்க சண்டை போட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியல, பக்கத்தில் இருந்த பாட்டில் எடுத்து குடிச்சிருச்சு. அது வந்து ஆசிட். அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க, காப்பாற்றவே முடியல. ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா டீச்சரு இருந்தால் கூட ரொம்ப நாள் வீட்டில் தனிமையாக இருந்திருக்குது, பேசியிருக்குது. அவங்க கேட்கும்போது அந்த மொபைல் ஃபோனை காமிக்காமல் டெலீட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் பாத்ரூமில் போய் சூசைட் பண்ண ஒரு படம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ நிறைய காரணங்கள் காதல் சார்ந்து கூட இருக்குது. அது வித்தியாசமா இருக்குது. நம்ம நினைச்சிருப்போம் காதல் தோல்வி தான் ஒரு காரணமா இருக்குன்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். இது நீங்க சொன்ன அந்த பொசசிவ்னஸ்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரணம். அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா இல்லைங்கிறது அந்த குழந்தைய பாதிச்சு இறக்குறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரணம். அதுவும் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது பெற்றோர்கள். ஆனா இப்படி ஒரு விஷயம் பொதுவா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கவங்க, மறுபடியும் அந்த 13 பருவத்தில் இருக்கவங்க தான் இந்த விஷயத்திலையும் வந்து உள்ள வர்றதுக்கான காரணம், வருவதற்கு விக்டிமா இருக்காங்க. எதனால இந்த எண்ணங்கள் வர்றதை வந்து அந்த குழந்தைங்க எப்படி தவிர்க்கலாங்கிறத எப்படி சொல்றது டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஒரு என்ன புரிஞ்சுக்கணும்னா, காதல்ங்கிறது ஒரு லவ், காதல்னு சொல்ல மாட்டேன், லவ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே வருது. அது ஒரு அம்மாவுக்கு எனக்கு ஒரு லவ்வா இருக்கு, ஐ லைக் மை மாம், அல்ல அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு பெற்றோரா, ஒரு டீச்சரா, ஒரு சொசைட்டில நம்ம அது ஒரு தப்பு, அது ஒரு டேபு, அதை பத்தியே பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அது பண்றவங்க தப்பு, அதை பத்தி பேசுறவங்க தப்பு, அதை சொல்றவங்க தப்பு, எல்லாமே நம்ம தப்புன்னு சொல்லும் போது, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிடாதேன்னு சொன்னா அதுதான் டச் பண்ண போகும். அதே மாதிரி குழந்தைங்களோட மனசு, அவங்க பிரெயின் க்ரோ பண்ற வரைக்கும் நீங்க என்ன வேண்டாம் நோன்னு சொல்றீங்களோ அங்கேதான் அவங்களுக்கு கை போய் வைக்க தோணும், அது போய் பண்ணவும் தோணும். லவ்ங்கிறது ஒரு நார்மல், இட் இஸ் நார்மல். அது முதல்ல நீங்க குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நான் முதல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது நார்மல், ஓகே ஃபைன், அந்த மாதிரி வந்திருக்குது, தோணல் இருக்குது, ஓகே. ஆனா அதுக்கு இது ரைட்டான ஏஜ் இல்லை. நம்ம முதல்ல அவங்க அது டாபிக் ஓபன் பண்ணால ஒண்ணு கத்துறதுமா, சண்டை போடுறதுமா, அடிக்கிறதுமா, ரொம்ப நம்ம அந்த ஆப்போசிட்டா நம்ம போகும்போது குழந்தைங்க ஒண்ணு அதை மறைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க லாஸ்ட்ல வரும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒரு நார்மல் இமோஷன் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸெப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். ஒரு பெற்றோரை ஒரு ஃபர்ஸ்டே கோவப்படாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஃபர்ஸ்ட் முழுசா கேட்கணும். ஓகே, இது முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது, கேட்கறதுங்கிறது. பெற்றோரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சொல்லி அட்வைஸ் பண்ணி பழகி குழந்தை ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள நம்ம 4 அட்வைஸ் சொல்லிடுவோம். தற்கொலை எண்ணம் குழந்தைக்குள்ள எப்படி வருது, அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறது தான் நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் விவாதிக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.